வெல்கம் டு த ஷோ ஸ்பாட்லைட் வியூவர்ஸ் வித் மீ விஜய் சந்தியா. இன்னைக்கு நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் போட்ட கோடு திரைப்படத்தோட டீம் தான் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க ஷோக்குள்ள போகலாம். ஹலோ, வணக்கம் ரெண்டு பேருக்கும். அண்ட் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். ஓகே, சூப்பர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் யார் போட்ட கோடு திரைப்படத்துக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். படத்தோட ஹீரோ. ஸோ ஹவு டு யூ ஃபீல்? படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹீரோவாக பண்ணியிருக்கிறது அதை விட பெரிய சந்தோஷம். ஏன்னா எனக்கு சினிமா பேக்ரவுண்டே இல்லாமல் ஒரு ஹீரோவாக இருக்கிறது ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. ஓகே, அது வந்து என்னோடய டைரக்டருக்கு தான் நன்றி சொல்லணும். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் மேம். ஸோ வாழ்த்துக்கள். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த படத்தில் உங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும்? என்னுடைய கேரக்டர் ரொம்ப ஒரு ஸ்வீட்டான ஒரு வாத்தியார் கேரக்டர், டீச்சர் கேரக்டர். ரொம்ப பேசாமல் ரொம்ப கண்ணில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஒரு ஸ்வீட்டான ஒரு கேரக்டர், ஷட்டிலாக ஒரு கேரக்டர் இருக்கும் இந்த படத்துக்கு. ஓகே, சூப்பர். அண்ட் இந்த கேரக்டர் வந்து நீங்கள் தான் கரெக்டாக இருப்பீங்க அப்படின்ட்டு டைரக்டர் சார் உங்ககிட்ட வந்து கதை சொல்லியிருப்பார் இல்லையா? அப்போ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க? லைக் ஓகே, இதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு எப்படி தோணுச்சு உங்களுக்கு? ஆக்சுவலி கதை மோர் தென் கதை, இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. சார் டைரக்டர் சார் நரேட் பண்ணும்போது இந்த கதை எனக்கு இந்த டீச்சர் கேரக்டரைசேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, ஆனால் அவ்வளோ போர்ஷன் இல்லை படத்துக்கு. ஆனால் கம்மியாக இருந்தாலும் கொஞ்சம் குவாலிட்டியான இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காமியிருக்காங்க, அவ்வளோதான் சொல்லணும். ஓகே, சூப்பர். அண்ட் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ சார் வேறு உங்களோட ஃப்ரெண்ட் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போ முதல் படம் வேறு இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவர் உங்ககிட்ட கதை சொல்லியிருப்பார். அந்த டைம் உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஐயோ, நம்மளா போய் கேமரா முன்னாடி நிற்க போகிறோமா, எப்படி நடிக்க போகிறோம், அந்த மாதிரிலாம் தோணிருக்கும்ல. ஃபர்ஸ்ட் படம்னாலே நிறைய ஒரு தாட்லாம் வந்து மைண்டில் நிற்கும். ஸோ அந்த மாதிரி என்ன தோணுச்சு உங்களுக்கு ஃபஸ்ட்டு சார்? நிச்சயமாக ரொம்ப ஃபேராக இருந்தது. நான் உடனே தலைவா எனக்கு சினிமா சரி வராது, அதுவும் கேமரா முன்னாடி கண்டிப்பாக நிற்க முடியாது அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் நீங்கள் எதுவும் பண்ண வேணாம் தலைவா, நீங்கள் யதார்த்தமாக என்ன நீங்கள் செய்கிறீங்களோ அதை அப்படியே செய்யுங்க, நான் முன்னாடி கேமரா வச்சு ஷூட் பண்ணிக்கிறேன், கேமரா இருக்கிற ஒரு ஃபீலே இல்லாமல் அதை நான் எடுத்துடுறேன் அப்படின்னு சொன்னார். சரிங்க தலைவா, இப்போ நான் அது மாதிரியே பண்ணுங்க அப்படின்னா அப்படி தான் அதை எடுத்தது. ஓகே. அண்ட் இதுலேயும் நீங்கள் வந்து வாத்தியாராக நடிச்சிருக்கீங்க இல்லையா? ஆமாம், நான் ஓகே. அது எப்படி லைக் ஒரு அவரும் வந்து அதில் நடிச்சிருக்காரு வில்லனா, அண்ட் நீங்களும் அதில் நடிச்சிருக்கீங்க. ஸோ நீங்கள் ரெண்டு பேர் தான் அந்த படத்தில் வில்லன் அண்ட் ஹீரோ. ஸோ ஒரு காம்போவே. ஸோ அது எப்படி இருந்துச்சு? ஏன்னா அவர் டைரக்டர் அண்ட் ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்டு வில்லனாகவும் நடிச்சிருக்காரு, நீங்கள் அவருக்கு எதிராக ஒரு ஹீரோவாக நடிச்சிருக்கீங்க அப்படின்னா அது எப்படி இருந்துச்சு? அது வந்து எப்படி சொல்லுறது, ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னு ஃபஸ்ட்டு சொல்லணும். அது மாதிரி அவர் கூட பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு விருப்பமும் இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஒரு நண்பனாகவே பார்த்துக்கிட்டு இருக்கோம், அவரை நான் எதிரியாக பார்க்குற ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் கூட அப்படி நினச்சி ரசிச்சு பண்ணுவேன் அதை. ஓகே. அண்ட் படத்தில் வந்து உங்கள் ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி எந்த அளவுக்கு இருக்கும்? ஸோ மக்கள் வந்து எந்த அளவுக்கு விரும்பி பார்க்கலாம்? ஸோ ஒரு டீச்சர், ஒரு சார் அப்படின்னாலே எல்லாரும் ஸ்கூல்லையும் வந்து இந்த மாதிரி ஒரு பேர் இருப்பாங்க. இந்த சார் வந்து இந்த டீச்சரை லவ் பண்ணுறாரு, அந்த மாதிரி அந்த டைம்லேயும் ஓடும். இப்போ நான் ஸ்கூல் படிக்கும்போது கூட அந்த மாதிரிலாம் விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அப்படின்ற ஒரு டீச்சர் சார் அவங்களுக்குள்ளே அந்த ஸ்கூலுக்குள்ளே ஒரு லவ் மாதிரி ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஸோ இது எப்படி இருக்கும்? எந்த அளவுக்கு இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக? இல்லை, அங்கே யூனிட்டில் வேலை செஞ்ச எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, இந்த பேர் நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் பார்த்துட்டு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். ஓகே, சூப்பர். அண்ட் பாடல்லாம் எடுக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, அந்த ஃபால்ஸ்லாம் போய் ஸ்ட்ரகிள் பண்ணீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அப்படி தெரியல. பிகாஸ் சி இஃப் வி லைக் சம்திங் அது வந்து நம்மளுக்கு கஷ்டமாக தெரியாது. ஸோ வி டிட் ஃப்ரம் அவர் ஹார்ட். ஸோ அதுதான் நான் ஃபாலோ பண்ணேன். பட் ஆப்வியஸ்லி it's a great teamwork, technicians, lights, camera. ஸோ எல்லோரும் டைரக்டர், ஸோ ஆல் ஆக்டர்ஸ் எல்லோரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அங்கே தான் நம்மளுடைய முதல் நாள் தான் ஷூட். அங்கே வந்து ஒரு நரசிம்மம் கோவில் இருக்குது. ஐ திங்க் நரசிம்மம் கோவில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டே ஷூட் அங்கே தான் ஆரம்பிச்சிது அவங்களோட பிளெஸிங்ஸில். தென் அங்கே தான் ஒரு அச்சாச்சோ சாங்கோட ஒரு சாங் இருக்குது, அச்சாச்சோ அந்த சாங்கோட ஃபஸ்ட்டு ஷாட் வந்து அங்கே தான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கோம். யூ ஹாவ் டு கோ, ரொம்ப மேலே போகணும், அந்த டாப் ஆஃப் த ஹில்ஸ் போகணும். ஓகே. அங்கே இருக்கி அதுக்கப்புறம் அங்கே தான் ஷூட் பண்ணணும். இட்ஸ் லைக் இப்படி ஸ்லிப்பரே இருக்கும். ஓ மை காட். ஸோ அங்கே ஷூட் பண்ணும்போது அண்ட் இட்ஸ் ரொம்ப தூரம் நடந்து போகணும். ஸோ அதை கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, கொஞ்சம் கஷ்டமாக. பட் எண்ட் ஆஃப் த டைம் இட்ஸ் வாட் ஃபுட்டேஜ் நல்லா வந்திருக்கும், அவ்வளோதான் மெயின். கஷ்டம்னா மேக்ஸிமம் எல்லா டெக்னீஷியனுக்கும் ரொம்ப கஷ்டம். ஆமாம், ஏன்னா கீழே இருந்து எக்யூப்மெண்ட்ஸ்லாம் தூக்கிட்டு போனோம், ரொம்ப சிரமப்பட்டாங்க. அது நம்ம பாடலாக பார்க்கக்குள்ள அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லி. ஆனால் ஒவ்வொரு நாளும் கஷ்டம். நீங்கள் பேரலாக இருக்கிற இடத்துல எடுக்கிறது வேறு, ஒரு 1000 அடி மேலே போயிட்டு
எந்த வெஹிக்கிள் எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது. கையால தான் வெஹிக்கிள் கூட கிடையாது. No, எதுவுமே அதுவுமே கிடையாது. இல்ல. எல்லாமே கையால எடுத்துட்டு தான் போகணும். எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்? ஏன்னா ட்ரக் பண்ணி போற மாதிரி தானே இருக்கும், லைக் நடந்து போற மாதிரி. See, it's a top of the hills. ஓ மை காட். டாப் இல்ல, ஃபுல்லா டாப்ல இருக்கும் இது. ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் கூட மேலே வரும், அந்த மாதிரி வரும். ஓகே. கீழே இருந்து அது மாதிரி வரும். ரொம்ப ஹைட்டு. கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு போய் பண்ணி எடுத்துச்சு. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வியூவாக பார்க்கக்குள்ள. இவ்வளோ சிரமப்பட்டாலும் நமக்கு ஒரு நல்ல ஒரு பியூட்டியாக கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டே நம்மளுக்கு கஷ்டமா இருந்தது இல்லை, நெக்ஸ்ட் டே ஆமாம். அடுத்த நாள் நம்மளுக்கு அப்படி இல்லையே தோணலை, பிகாஸ் ஒரு நாள் அப்படி நடந்துட்டோம், பழகாயிடுச்சு. பரவாயில்ல அப்படின்னு so பழகிடுச்சு. So அதோட ஜர்னி மாதிரி இருந்துச்சு, நம்ம அப்படி பேசிட்டு போயிடுவாங்க. ஸோ நம்மளுக்கு ஒன்றுமே இல்லையே கையில், ஆனால் டெக்னீஷியன்ஸ்க்கு லைட்ஸ், கேமரா, so many things, no, அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு hats off to them. They are the main people for the cinema. அங்கே ஷூட் பண்ணுறது ரீசன் தான் நல்லா ஃபுட்டேஜ் கிடச்சிது பிகாஸ் ஆஃப் தெம் அண்ட் அவர் டைரக்டர். ஆமாம். இந்த கிரெடிட் எல்லாமே அந்த கேமரா டிபார்ட்மெண்ட்டு, அந்த டெக்னீஷியன் அவங்களுக்கு தான் போய் சேரணும். நமக்கு பெரிய ரிஸ்க் இல்லைனா கூட அது அவ்வளோ கஷ்டப்பட்டது அவங்களுக்கு தான் போகணும். அண்ட் இஃப் யூ ஸ்கிட் அந்த அச்சாச்சு சாங்ல இப்படி ஒரு பிளேஸில் ஷூட் பண்ணியிருக்கோம், இப்போ ஒரு வாட்டி ஸ்கிட் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். Oh my god. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், பட் இட்ஸ் வார்த் இட். வாவ், சூப்பர் நைஸ். ரொம்பவே அழகாக சொன்னீங்க. சொல்லும் போதே எல்லாம் யோசிக்கிறேன் சார் எப்படி இருந்திருக்கும் ஸோ அப்படின்னா நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ஒரு படம்னும் போது அங்கே நடக்கிற ஸ்ட்ரகிள்ஸ் தான் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். அவங்க சொல்லுவாங்க நாங்கள் இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டோம் அப்படின்னு. அது கேட்கும் போதே இமேஜின் பண்ண நல்லா இருக்கு. ஓகே, நீங்கள் நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த படம் வந்து மற்ற படங்களோட கம்பேர் பண்ணி எப்படி இருக்கும்? எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த கதாபாத்திரம்? ஸோ எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கீங்க? நிறைய படங்கள் வேறு கதாபாத்திரங்கள், பட் இந்த கதாபாத்திரம் எப்படி இருக்கும்? ஆக்சுவலி என்னுடைய ஃபர்ஸ்ட் டைமில் இந்த படம் வந்து ஒரு ஆல் ஆக்டிங் ஓரியன்ட். ஸோ ஆருத்ரா பார்த்துருப்பீங்களா? விஜய் சார் கூட. அது ஒரு மலையாளி கேரக்டர், ஸ்டோரி பெஸ்ட், ஆக்டிங் ஓரியன்ட். தென் ஸ்கேட்ச்லேயே ஒரு போர்ஷன் விக்ரம் சார் கூட பண்ணேன், விக்ரம் சார் கூட. அது ஒரு போர்ஷன் கேமியோ பண்ணியிருக்கு, அதில் ஹீரோயின் இல்லை. தென் அதுக்கப்புறம் அப்பத்தா பிரியதர்ஷன் சார் கூட பண்ணேன், அப்பத்தா படம் உர்வஷி மேம் கூட. அது ஒரு காம்பினேஷன் லைக் ஆல் ஆக்டிங் ஓரியன்ட். தென் இப்போ தான் இறுதி முயற்சி ரிலீஸ் ஆகிருக்கு. அது ஒரு பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட், ஃபுல் ஆக்டிங் பெஸ்ட் ஃபிலிம். இப்போ இந்த படத்துக்கு என்னென்னா, இந்த படத்துக்கு ஒரு பாட்டு இருக்கு, ஒரு லைக் இது வரைக்கும் நான் ஸ்க்ரீனில் அந்த மாதிரி அந்த மாதிரி யாரும் பியூட்டிஃபுல்லாக காமிக்கவே இல்லையா அந்த மாதிரி. ஸோ ஓகே, நமக்குன்னு ஒரு பாட்டு இருக்கு. ஓகே, ஸோ 2 பாட்டு இருக்கு. போர்ஷன் கம்மியாக இருந்தாலும் எனக்கு அழகான காமிச்சிருக்காங்க படத்துக்கு. ஸோ நான் கொஞ்சம் குண்டாக இருந்தேன் அந்த டைமிங். ஓகே, பட் டைரக்டர் சார் சொல்லுவாங்க லட்டு மாதிரி இருக்கு அப்படி சொல்லுவாங்க. பட் ஓகே, ஆக்சுவலி இந்த படத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா இதில் 2 பாட்டு இருக்குது. ஸோ ஐ கேன் ஒரு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கு அந்த மாதிரி இருக்கும். பட் போர்ஷன் எனக்கு ரொம்ப கம்மி படத்துக்கு. ஓகே, சூப்பர். ஓகே, அண்ட் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ அவர் உங்கள் ஃப்ரெண்டு தான், பட் இருந்தாலும் இப்போ இந்த ஷார்ட் எனக்கு இப்படி தான் வேணும், இல்லை இது இப்படி தான் ஆக்ட் பண்ணணும், ஏன்னா ஆக்டிங்க்கும் புதுசு இல்லையா நீங்கள்? ஸோ அவர் சொல்லும் போது அந்த மாதிரி நடந்திருக்கா? ஸோ அதை நீங்கள் கரெக்ட் பண்ணியிருக்கீங்களா? ஸோ நீங்களே மானிட்டரில் செக் பண்ணியிருக்கீங்களா, என்ன பண்ணியிருக்கோம், இன்னும் நம்ம எப்படிலாம் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கீங்களா? நான் எந்த டிமாண்டும் அவர்கிட்ட வைக்கல. அவர் என்ன சொன்னாரோ அதை செய்கிறேன். ஏன்னா எனக்கு சினிமாவை பற்றி தெரியாது. நான் எதை தப்பாக சொல்லி அவருக்கு அதனால தான் இது சரியாக வரலன்னு சொல்லிவிடக்கூடாதுங்கிறது அவர் சொன்னதை அப்படியே நான் செஞ்சேன். ஒரு சில இதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவரே கூப்பிட்டு பார்க்க சொல்லுவார். தலைவா பாருங்கள் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் நான் அந்த மானிட்டரில் பார்த்துருக்கேன், அவ்வளோதான். என்னோட இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லி அதில் நான் எதுவுமே பண்ணல. அவருக்கு என்ன தேவையோ அதை என்னால் செய்யணும்னு நினச்சேன். ஓகே, அண்ட் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? உங்கள் ஜேர்னி எப்படி இருந்தது? லைக் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன உடனே சினிமாவுக்கு வந்துட்டீங்களா, இல்லை உங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சா நம்ம சினிமாவில் நடிக்கணும் அப்படின்ற மாதிரி? இல்லை, சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை இல்லை, ஆனால் சினிமா மேலே ஒரு ஆசை இருந்துச்சு. ஓகே, அப்படி இருந்துச்சு. பேசிக்காக நான் அட்வொகேட்டு. நான் அப்படி தான் என் ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கு. நம்ம ஒரு வில்லேஜில் தான் நம்மளோட லைஃப் ஜேர்னி எல்லாமே ஆரம்பிக்குது. அதை நோக்கி தான் அப்படியே இருக்கேன். விஎஸ் துரைன்னு சொல்லி டைரக்டர் இருக்காருங்களா, முகவரி டைரக்டர். ஆமாம், சொல்லுங்கள். அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனேன். 2 பேரும் ரொம்ப நல்லா க்ளோஸாக இருந்ததில் அவர் அப்போ என்கிட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி தலைநகரம்னு சொல்லி ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் தலைநகரம் 2 நானும் விஎஸ் துரையனும் சேர்ந்து பண்ணோம். அப்போலேருந்து சினிமா மேலே ஒரு ஃபெய்த் இருந்துகிட்டே தானே இருந்துச்சு. அந்த டைமில் இதை சொன்ன உடனே சரி நம்மளும் இங்கே சினிமா ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், அந்த மாதிரி இருக்குது, சரி இதில் போயிட்டு ஒரு சொல்கிறாரே நமக்காக பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் அதில் பண்ணேன். ஓகே, சூப்பர். அண்ட் ரொம்ப அழகாக சொன்னீங்க. அண்ட் இந்த படம் சார் சொன்ன மாதிரி தான் நிறைய விஷயங்கள் அவரும் சொன்னார். ஸோ இப்போ வளர்ந்து வர ஒரு யங் ஜெனரேஷனுக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சாராக இருந்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இந்த படத்தில் உங்களோட ரோல் இருக்குது.
ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பர்சனலாக அந்த படத்தை தாண்டி வந்து இப்போ இந்த மாதிரி நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கும் நிறைய ஸ்கூலில். ஏன்னா இப்போ வந்து லைக் சொல்லலாம் இப்போ கேஸ்ட் இல்லை யாரும் பார்க்கல, ஏன்னா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது யாரும் பேச மாட்டாங்க. பட் ஆனால் ஒரு இடத்துல அந்த ஸ்கூல் காலேஜ்னு வரும்போது அந்த சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒரு லாயராக நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு சர்டிஃபிகேட்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அப்படியாச்சும் அதை வந்து ஜட்ஜ் பண்ணுறாங்க நிறைய இடத்துல. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஸோ ஹீரோவாக தாண்டி நீங்கள் யோசிங்க, இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? இல்லை ஹீரோவை தாண்டி நான் சொல்லணும்னா இப்போ ஒரு குறிப்பிட்ட ஜென்ரேஷன் எல்லாமே வாழ்ந்துட்டாங்க. இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷன்லையாவது ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லாரும் ஒன்றா இருக்கணும், சமமாக இருக்கணுங்கிறது என்னோட எண்ணம். அப்படி இருந்துச்சுன்னா இந்த பூமி மாதிரி ஒரு சொர்க்க பூமி இந்த வேர்ல்டுலேயே இருக்காது. ஆமாம், அதுதான் அது மாதிரி இல்லாத இருக்கிறது நல்லது. அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்மளால் முடிஞ்ச கருத்துக்களை இந்த சின்ன குழந்தைங்கள்ட்டேருந்தே சொல்லி வரோம். ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து சொன்னால் அது அவனோட ஃப்யூச்சரில் அதை மாற்றுவான். சரி இப்படி சரியாக இருக்காதாட்டுக்கு நம்ம அப்போவே நம்ம சார் சொல்லியிருக்காரு அப்படின்னு அவன் நினைப்பான்ல. அதுக்காக நம்ம அப்படி ஒரு ஆசிரியராக இருந்து அதை சொல்லியிருக்கோம். ஓகே சூப்பர். அண்ட் சார் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் கதை, இப்படி தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் என்ன நினச்சிங்க? ஏன்னா இது வந்து இப்போ ஒரு யங் ஜெனரேஷனுக்கு இது ஒரு நல்ல ஒரு கருத்து சொல்லக்கூடிய படம். ஸோ அவர் ஐ தாட் இந்த ஸ்டோரி வந்து இப்படி சொன்னால் நீங்கள் என்ன நினச்சிங்க? ஓகே சூப்பராக இருக்குது, இது மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்னு நினச்சிங்களா? என்ன நினச்சிங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் தாட்டில் என்ன? இல்லை அவர் என்கிட்ட கேட்கக்குள்ளே இது வந்து ஒரு பெரிய நடிகரை வச்சு தான் பண்ணுறதுக்கு இருந்துச்சு. அதில் கொஞ்சம் ப்ரொடியூசர் பிரச்சனை இருந்தது. அது ப்ரொடியூசர் ரெடியாக இருந்தது, அந்த ஹீரோவிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். திரும்ப இன்னொரு யாரோ ஒரு ஹீரோவிட்ட சொன்னாராம். அவங்க ஒன்று என்ன இவ்வளோ பவர்ஃபுல்லான டைலாக்காக இருக்குது, இதை நம்ம சொல்கிறது சரியாக இருக்காது அப்படின்னு அவங்க சொன்னதாக சொன்னாங்க என்கிட்ட. அப்போ எந்த பவர்ஃபுல் டைலாக் இருந்தால் எனக்கு என்ன தெளிவாக நான் சொல்கிறேன். ஏன்னா இது மக்களுக்கு தேவையான கருத்து, அதனால் எது வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம், நான் சொல்கிறேன் இப்படி சொல்ல தான் நான் அந்த விஷயத்துக்கு சரி நான் ஒத்துக்கிட்டீங்க. ஓகே சூப்பர். அண்ட் இப்போது ஒரு ஸ்கூல் காலேஜ் அதெல்லாம் தாண்டி ஒரு நார்மலான மனுஷங்க லைஃப்பில் தாண்டி இப்போ சினிமாலேயும் அந்த மாதிரி ஒரு பாலிட்டிக்ஸ் இருக்குது அப்படின்றத நான் கேள்விப்பட்டேன். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன? இப்போ வந்து சினிமாலேயும் வந்து இந்த மாதிரி கேஸ் ரிலேட்டடாக என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது, அது எந்த அளவுக்கு வந்து நம்ம இன்னும் தடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியன் 2 பேரும் சொல்லுங்கள். நான் இது வந்து இந்த உலகத்திலே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உலகத்திலே இருக்கக்கூடாது, உலகத்திலே இப்படி ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாது, எல்லாரும் சமமாக சக மனிதராக வாழணும்னு நினைக்கிறேன். சினிமா ஒன்றும் அது விதிவிலக்கு கிடையாது. இந்த சினிமாவில் இதை முழுக்க இந்த விஷயம் இருக்கவே கூடாது. ஏன்னா இது வந்து எல்லா நிலையில் உள்ள மக்களுக்கும் போய் சேரக்கூடிய ஒரு விஷயந்தான் சினிமா. அப்போ அந்த சினிமா வந்து நம்ம மக்கள் போய் பார்க்கக்குள்ள அவங்களோட என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பார்க்கணும். அதில் போயிட்டு இவங்க வேறு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு ஜாதியை தூக்கி வச்சுக்கிட்டு பார்க்குறது சரியாக இருக்காது. அது முதல்ல இங்கேருந்து மாறிட்டே வந்தால் இது ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். அந்த எஜுகேஷன்லேருந்தே மாறிட்டே வந்துச்சுன்னா அவங்க ஜென்ரேஷன் வரக்குள்ள இதெல்லாம் டோட்டலாக மாறிடும். ஓகே, அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. ஓகே, அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? See, I don't talk anything about religious, caste, jati, all same. எல்லாருக்கும் சேம் ஈக்குவலிட்டி அக்கார்டிங் டு மீ அப்படியெல்லாம் நான் நினைக்க மாட்டேன். ஸோ நினைக்கவே கூடாது அப்படின்னா ஐ திங்க் தட் வே. ஸோ அவங்க சார் என்ன சொன்னாங்க அதுதான் நானும் நம்புகிறேன். ஓகே, அண்ட் இந்த படத்தில் ஒரு சீன் ரொம்ப பிடிச்சிருக்கும் இல்லையா உங்களுக்கு? ஸோ இந்த ஒரு சீன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? எந்த சீன் சொல்லுவீங்க? இல்லை அப்படி தான் நான் அந்த படம் பார்க்கக்குள்ளே நினச்சேன், ஏதாவது ஒரு சீன் பிடிச்சதா நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த படத்தை நான் ஃபுல்லாக எடுக்கக்குள்ளே எனக்கு அது இதோட இம்பேக்ட் தெரியல. படம் பார்த்ததுக்கப்புறம் எல்லா சினிமே சொல்லணும்னு இருக்குது, எல்லா சினிமே பிடிச்சிருக்கு. ஓகே, அப்படி அந்த மாதிரி இருக்கு, ஸ்பெசிஃபிக்காக எதையும் சொல்ல முடியல. ஓகே, ஸோ படமே உங்களுக்கு ஃபுல்லாக பிடிச்சிருக்கு. ஓகே, நீங்கள் நிறையா சீன்ஸ் அப்படியெல்லாம் நிறைய இருக்கும். ஸோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ சின்ன குழந்தைகளுக்கு ஒரு கிட்ஸ்க்கு ஒரு சீன் இருக்குது, அதை வந்து சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக எது வேணாலும் செய்யலாம், அந்த மாதிரி ஒரு சீன் டைரக்டர் சார் வச்சுருக்காங்க படத்துக்கு. ஓகே, ஸோ அதை வந்து இஃப் யூ டை ஐ வில் ஆல்சோ டை, நீ சாப்பிடலன்னு நானும் சாப்பிட மாட்டேன். இது வந்து ரொம்ப இமோஷ்னலாக எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த கேரக்டர். ரொம்ப நல்ல விஷயதான் காமிருக்காங்க இந்த படத்துக்கு. அண்ட் ஷூட் பண்ணும்போது எனக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக அந்த நரசிம்மம் கோவிலில் ஒரு ஷூட் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் டே. அது ஒரு பயங்கரமாக வைப்ரேஷன் மாதிரி இருந்துச்சு. லைக் இந்த மாதிரி நான் பண்ணவே இல்லையே வேறு படத்துக்கு. பட் ஐ ஆம் லக்கி தட் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அந்த நேரத்தில். அந்த மாதிரி இன்னும் ஈஸியான ஒரு இட்ஸ் ரெய்னிங் அண்ட் நம்ம ஷூட் பண்ணுறோம். அந்த ஃபஸ்ட்டு டே வந்து அது என்ன அர்ச்சனை முடிச்சுட்டு ஷூட் பண்ணுறோம். அது ஒரு பெரிய விஷயம். அந்த பியூட்டிஃபுல் மூமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த ஷூட் பண்ணும்போது அந்த நேரத்தில். ஓகே, அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது 1000 வருஷத்துக்கு பழமையான கோயில். அது அந்த மலையில் உச்சியில் இருக்குது. ரொம்ப 1000 வருஷம்னா நீங்கள் பார்த்துங்க. அது மாதிரி ஒரு கோயிலில் தான் பூஜையை போட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் தமிழ்நாடு நல்ல மழை.
எக்ஸ்ட்ரா மழை அப்படி அந்த மாதிரி பெஞ்சிக்கிட்டு இருக்கு. நாங்கள் ஷூட் பண்ண போகக்குள்ளேயும் மழை. அங்கே போயிட்டு பூஜைலாம் பண்ணிகிட்டு இருக்கோம். கிருஷ்ணகிரியை சுற்றி மழை பெய்யுது. நாங்கள் ஷூட் எடுக்கிற இடத்துல எங்கேயுமே மழை இல்லை. மழை இல்லை. மறுநாள் டிவியில் பார்க்குறோம் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் 10 இடத்துல பாலம் உடஞ்சிருச்சு, தண்ணி அங்கே போயிடுச்சு, மக்கள்லாம் நிற்கிறாங்க அப்படி இப்படின்னு ஒரு செய்தியில் வருது. ஆனால் நாங்கள் எடுத்த எல்லா இடமே எங்களுக்கு ஒரு சேவாக இருந்து மழையே வராமல் இருந்தது. எங்களுக்காக விட்டு கொடுக்கும். அப்புறம் லைட்டாக வந்துச்சுன்னா எங்களை ஃப்ரீ பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு. குட்டி டெம்பிள் ஆனால் நம்ப முடியலையே, இப்படி இங்கே வச்சுருக்காங்க, இப்படி கட்டிருக்காங்க டெம்பிள். இட்ஸ் அன்பிலீவபிள். அண்ட் ஒரு பவர், ஒரு வைப்ரேஷன் இருக்காங்க. ஸோ அது நான் போகிறதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, நம்ம ஆளுங்க எப்படின்னா ஒரு விஷயம், ஒரு கோவிலோ ஏதோ ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னா இப்போ சொல்லிட்டாங்கன்னா அந்த இடத்துக்கு எல்லாம் இப்போ போயிடுறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சொல்லும் போது நானும் கிருஷ்ணகிரி சைட் போனேன்னா கண்டிப்பாக போயிடுறேன். ஓகே, அண்ட் சூப்பர். அண்ட் இந்த படத்தின் மூலயமா மக்கள் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மாற்றிப்பாங்க, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் மக்களுக்கான நல்ல விஷயங்கள் இதில் இருக்குது? ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். மக்கள் எல்லாரும் மேக்ஸிமம் இந்த படத்தை பார்க்கணுங்கிறது எங்களோட விருப்பம். அப்படி எல்லாரும் ஒரு தடவை பார்த்துட்டாங்கன்னா அவங்க லைஃப்பில் நிச்சயமாக ஏற்றத்தாழ்வு பார்க்கவே மாட்டாங்க. நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவினராக இருந்தாலும் சரி, பணக்காரன் ஏழை அப்படிங்கிற வித்தியாசத்தை அவங்கள்ட்ட இருக்காது. அவன் உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் அப்படின்னு ஜாதிலையும் இருக்காது. இது எல்லாத்தையுமே அவங்க பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். வாவ், சூப்பர். அண்ட் ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஆனால் பிரபாகரன் சார் பற்றி எதுவுமே சொல்லலை, கொஞ்சம் சொல்லணும். சொல்லுங்க, நோ ப்ராப்ளம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு டே ஹீஸ் பேசிக்கலி பாலிட்டிஷியன், அட்வொகேட். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நியூ ஆக்டர், ரொம்ப புதுசு ஆக்டர் கூட நான் வந்து நானும் புதுசாக இருக்கேன் இண்டஸ்ட்ரியில். பட் என்னோடய படம் பண்ணியிருக்கேன், ரிலீஸ் ஆகலை. பட் நான் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இருக்குது 10 வருஷமாக. நான் சின்ன வயசுலேருந்து ஆக்டிங் பண்ணுறேன். பட் ஒரு புதுசாக ஒரு நடிகர்கிட்ட கூட ஒர்க் பண்ணும்போது ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கும். பட் நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்து எப்படி இருக்கும், லைக் ஐ வாண்டட் டு see எப்படி இருக்கும் அந்த காம்பினேஷன் செட்டில், எப்படி இருக்கும், எப்படி நடக்கும். ஸோ தென் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக ஆக்சுவலி நடிச்சிருக்காங்க. போய் சொல்கிறாங்களே இல்லையா தெரியலையா, ஆக்சுவலி ப்ரொஃபஷ்னலாக ரொம்ப பேஷனட்டாக நடிச்சிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. ரொம்ப அழகாக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி நன்றி. என்ன நேர்களே, இன்னைக்கு ஷோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். இதே மாதிரி ஒரு சூப்பரான ஷோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் சந்தியா. டாடா.